வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. ஸோ பொதுவாகவே இன்றைக்கி நிறையா ஒரு டிஃப்ரெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வழக்கம். அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க விஷயங்களை பற்றி பாட்காஸ்ட்டாக பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நம்ம வழக்கமாகவே இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக இது வரைக்கும் கேள்விப்படலை. ஸோ இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி என்னென்னா இந்த பிஎஸ்எஃப் புழு உற்பத்தி அண்ட் பயோ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா மற்றும் அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாகவும் சரி, அல்லது வந்து லைக் அனிமல் ஃபீட்ஸில் வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸுக்கும் சரி அண்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸுக்கும் சரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சது. ஸோ இதை பற்றி பேசலாம். இன்றைக்கி இந்த புழு உற்பத்தி அப்படிங்கிறதே வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கொங்கு பெல்ட்டில், அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவை பிஎஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி பற்றின இன்சைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாட்காஸ்ட்டில் வந்து கோவை பிஎஸ்எஃபோட ஃபவுண்டர் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். கோவை பிஎஸ்எஃப் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, உங்களோட ஆரிஜின் பற்றி சொல்ல முடியுமா? நான் பேசிக்கலாக பார்ன் பாட்டப் வந்து வளர்ந்தது எல்லாமே கல்பாக்கம். அப்பா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேரண்ட்ஸோட நேட்டிவ் வந்து கரூருங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ராசஸிங் அதை பற்றின ஒரு பேக்ட்ராப்பே இல்லை. நான் இன்ஜினியர், இசிஇ, அப்புறம் எம்பிஏ பண்ணேன். ரீட்டைல் ஆப்ரேஷனில் பாட்டாவில் ஏரியா மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஆஃப்டர் மேரேஜ் சிங்கப்பூர் போனோம். அங்கே கொஞ்சம் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. பட் விடின் எந்த ஒரு தாட்டுமே இல்லை வேஸ்ட் ப்ராசஸிங்குள்ளே வரணுங்கிற ஒரு பேக்ட்ராப்போ இல்லை ஒரு தாட்டும் இல்லை. அக்வாஃபானிக்ஸுங்கிற ஒரு சஸ்டைனபிள் ப்ராஜெக்டை வந்து சிங்கப்பூரில் ஐ காட் டு ஸ்டார்ட். அப்புறம் சம்பவ ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்க்காக இந்தியா வந்தோம். அக்வாஃபானிக்ஸ்னா என்னதுன்னு சொல்ல முடியும்? அக்வாஃபானிக்ஸ் வந்து இட்ஸ் அகெயின் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட். நம்ம வந்து பயிரையும் ஃபிஷ்ஷையும் மீனையும் ஒன்றா சேர்த்து வளர்க்கும் போது மீனோட கழிவு வந்து பயிர்களுக்கு உரமாக ஆகிறது. அதே மாதிரி பயிர் அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து மீனுக்கு வந்து தண்ணி எதுவும் மாற்றாமல் ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டிங்கில் வர்றதான் அக்வாஃபானிக் ப்ராஜெக்ட். அது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. அது வந்து ட்ரெடிஷ்னலில் முதவே பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் தான். அதுவே நம்ம மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஒரு இன்டோர் செட்டப்பில் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷோட க்ரோத்துக்கு நம்ம லைஃப் ஃபீடு தேடிட்டு இருந்தோம். நான் இங்கே கோயம்புத்தூருக்கே வந்துட்டேன். அப்போது ஒரு சின்ன யூனிட் தான் வச்சுருந்தேன். லைஃப் ஃபீடு தேடும் போது அது இன்லேண்டு கோயம்புத்தூருங்கிறது அந்த லைஃப் ஃபீடுக்கான ஒரு செட்டப் இல்லை. சதுப்பு நிலமா வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஏதோ ஒரு இப்போ சென்னை போனீங்கன்னா அந்த ஒரு லைஃப் ஃபீடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆர்டிமியா அது மாதிரி போடுவாங்க, பிளட் வார்ம்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. அதுக்கான ஃபீஸிபிலிட்டி இங்கே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் எப்பயுமே இந்த வீட்டோட குப்பைகள் வந்து நான் என்னோட கம்போஸ்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பிளாஸ்டிக்ஸை செக்ரிகேட் பண்ணி அங்கே பக்கத்துலேயே இருக்கிற உங்களுக்கு அது வந்து சின்ன லெவல் வீட்டு லெவலில் சொல்கிறேன். அது வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயந்தான். வீட்டு லெவலில் நம்ம செக்ரிகேட் பண்ணி அந்த கம்போஸ்டில் வந்து ஒரு நாள் பார்த்தது வந்து ஒரு தடியான புழுவை. அது என்ன புழுவுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு அருவருப்பான ஒரு இது, ஆனால் கொஞ்சம் நிறையாவே இருந்தது கோயம்புத்தூரில் அந்த மாடியில் பண்ணியிருந்த யூனிட்டில். ஸோ இது என்ன புழுவுன்னு பார்க்க ஆரம்பித்ததில் தான் என்னோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது பார்த்தது வந்து பிஎஸ்எஃப்எல், பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லார்வே ஸ்டேஜில் இருந்த புழுவு. இது வந்து பரவலாக பவுல்ட்ரி யூனிட்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது தான். இது வந்து ஸ்டேஜில் தான் இருக்கும். நத்திங் நியூ, ஆல்ரெடி நேச்சரில் இருக்கிற ஒரு உயிரினம் தான். ஒரு வகையான தான். அதோட புழுவோட ஸ்டேஜில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லார்வேன்னு சொல்லலாம். ஒரு ஹியூமனுக்கு, அதுவும் இப்போ இருக்கிற சினாரியோவில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு உயிரினம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுவும் ஒரு லார்வே தான், சார்ந்தது தான். ஆனால் நம்ம அந்த ஹவுஸ் ஃப்ளை, அந்த நம்மளோட நார்மல் வீட்டுக்கு வர மாதிரி இல்லாமல் இது வந்து ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் ஆகாது. இதனால் எந்த ஒரு டிசீசஸும் பரவாது. பெஸ்ட்டு என்னென்னா, எந்த விதமான கழிவுகள் சாலிட் வேஸ்ட்டும், மோஸ்ட் ஆஃப் த சாலிட் வேஸ்ட் வந்து இது வந்து ஓவர் நைட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஒரு 15 நாளில் அதோட அந்த லார்வே ஸ்டேஜில் கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதோட சாப்பாடு வந்து வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் எனி ஃபுட் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, டஃப் வேஸ்ட் லைக் ஸ்லாட்டர் ஹவுஸ் வேஸ்ட்டு, அந்த மாதிரி எனி டஃப் வேஸ்ட் கேன் பி ஹேண்டில்டு. நம்ம வந்து இப்போ அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து வேறு எந்த இன்செக்ட்லேயுமே இல்லை. ஸோ அது வந்து நாட் ஓன்லி இன் இந்தியா இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லை, அது குளோபலாகவே இட் இஸ் அ பிக் திங்.
நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளதுல நிறைய மிக்ஸ்டு வேஸ்ட் இருக்கு. ஆமா. நம்ம செக்ரிகேட் பண்றதில்ல, சோர்ஸ் செக்ரிகேஷன் ஆகுறதில்ல. ஸோ அதை வந்து மெக்கானிக்கலாகவும் பண்ண முடியல, ஹியூமன் வச்சும் ஒண்ணுமே பண்ண ஃபிசிக்கலாக எதுவுமே டைரக்டா லேண்ட்ஃபில் தான். அதுக்காக வேற ஆப்ஷனே இல்லாம இருந்தது. இந்த லார்வேங்கிறது என்னன்னா சின்ன சின்ன ஒரு உயிரினம் இல்லையா, ஓகே. அதனால அந்த பேப்பர் எல்லாம் சாப்பிடாது இது. அந்த அதில் இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட் மட்டும் ப்ராசஸ் பண்ணி பேப்பரை ஒதுக்குற அளவுக்கு, பிளாஸ்டிக்ஸை ஒதுக்குற அளவுக்கு கேப்பபிள். ஆனால் ஒரு ஹையர் ஸ்கேலில் பண்ணும்போது நம்ம பிளாஸ்டிக் முன்னாடியே ஓரளவுக்காக ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது எங்களுக்கு எஃபிஷியன்சிலாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அது பண்ணி தான் ஆகணும், ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வேஸ்ட்டை. பட் ஆஸ் ஜென்ரல் ஒரு சின்ன செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ். இது இன்னும் ப்ளஸ் என்னென்னா அதில் இந்த வேஸ்ட்டில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் சில விஷயங்கள்லாம் ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவோம். லைக் சில பாக்டீரியா க்ரோத் இருக்கும், அது வந்து ஃபீடுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம திருப்பி எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரியான சினாரியோலையும் அதையும் இது வந்து மிட்டிகேட் பண்ணுது. இந்த லார்வே ஒன்ஸ் அது ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்து அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் நல்லிஃபை ஆகுது நேச்சுரலாக பை நேச்சர். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த லார்வேக்கு. இது அடுத்த ஸ்டேஜ் ஃபீடு கொண்டு போகும்போது அதில் என்னென்ன பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது, ஆன்டிபாடிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஷ்ரிம்புக்கு பவுல்ட்ரிக்கெலாம் போடுறது எல்லாமே குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் பிஎஸ்எஃப்ல இருக்குது.